எல்லாருக்கும் வணக்கம். இன்று கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்து அந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து என்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக அந்த இடத்தை பார்வையிட்டு இங்க இருக்கக்கூடிய வரக்கூடிய நோயாளிகளிடமும் அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் வசதிகள் இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக வந்திருக்கேன். என்னுடன் நம்ம மருத்துவமனை டீன் திருமதி நிர்மலா அவர்களும் கூட வந்து என்னென்னவெல்லாம் இங்கு தேவைகள் இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இங்கு வரக்கூடிய பிரசவத்துக்கு வரக்கூடிய உடன் வரக்கூடியவர்களுக்கு தங்கறதுக்கான இடத்துக்கான வசதி ரொம்ப குறைச்சலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அவர்களை வந்து எஸ்டிமேட் போட சொல்லியிருக்கோம். அதை எங்களுடைய உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கொடுப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்யறோம். அதே போல இன்னொரு விஷயம் அங்க என்ன கவனிச்சோம் அப்படின்னா, கோவை அரசு மருத்துவமனை ஒரு தரமான மருத்துவமனை, நல்லபடியா சிகிச்சைகள் பண்றாங்க அப்படின்னு இருக்கு. மருந்துகள் வந்து சில சமயம் எழுதி கொடுக்கறது கிடைக்கிறது இல்ல, வெளியில போய் வாங்க வேண்டி இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இது குறித்தான விஷயத்தையும் டீனிடம் தெரிவிச்சிருக்கிறேன். தேவைப்படக்கூடிய மருந்துகள் அத்தனையும் இங்க நம்ம இருப்புல வச்சிருக்கணும். ஏன்னா வரக்கூடிய நோயாளிகள் எல்லாருமே ஏழைப்பட்டவங்க, அவங்க வெளியில போய் வைத்தியம் பார்க்க முடியாம வர்றாங்க. அதனால அவங்கள மருந்துகளை போய் வெளியில வாங்குங்கன்னு சொல்றது அது முறையா இருக்காது. அதனால மருந்துகளை வந்து கண்காணிக்க வேண்டும், எந்த அளவுக்கு இருக்கு இல்ல என்ன தேவைப்படுதுங்கிறத வாங்கி வைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கோம். அதே போல இங்கு பயன்படுத்தக்கூடிய கேண்டீன்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே உடல் நலத்திற்கு எதிராக இருக்கு. எல்லாம் அந்த கவர்ல வந்து டீ கொடுக்கறது, இல்ல சாப்பாடுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் கவர்ல வச்சு கொடுக்கறது, இதெல்லாம் மாற்று ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நானும் என்னுடைய தரப்பில் இருந்து எப்படியெல்லாம் இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல், உடல் நலத்துக்கு பாதிப்பு இல்லாமல் கொடுக்கறதுங்கிறத பத்தி என்னால வந்து என்னங்க வந்து செய்ய முடியுமோ அதையும் செய்யறதா வாக்குறுதி கொடுத்திருக்கேன். மற்றபடி இங்க சுத்தி இருக்கக்கூடிய பழனி, தாராபுரம் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கூட கோவை நோக்கி வருகின்ற பொழுது இங்க வந்து நிறைய நோயாளிகளுக்கான நெரிசலா இருக்கு. இன்று புதிதாக வந்து ஜெய்கா உதயோட இங்க வந்து பக்கத்துல 300 பெட் இல்லைங்கம்மா, 300 பெட்டோட ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காங்க. அடிஷனலா கூட இந்த பகுதி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கீழே கழிவுநீர் இதெல்லாம் போட்டிருக்கிறது, பைப் எல்லாம் போட்டிருக்கிறது. அதுக்கு அடிஷனலா ஒரு 10 கோடி ரூபாய் கேட்டு கொடுத்திருக்காங்க. இதையும் நம்முடைய நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்துறதா சொல்லியிருக்கு. அது இருந்ததுன்னா சேர்த்து வந்து எல்லாம் ஒரே வேலையா முடிக்கலாம். பெரிய சிக்கலா இருக்கிறது இட பற்றாக்குறை. இங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லாம இருக்கு. வரக்கூடிய மக்களுக்குமே அது ஒரு பெரிய சிரமமா இருக்கு. அதனால இட வசதிக்காக, குறிப்பாக பார்க்கிங் வசதிக்காக மாநில அரசை வலியுறுத்துவதாக இருக்கிறோம். இதுதான் புகார் வந்து ஒரு சில சமயம் போன்ல வந்து பேசும்போது அந்த பெண்கள் இங்கிருந்து வரவங்க பிரசவத்துக்கு எங்க கிட்ட காசு கேட்கறாங்க, காசு கொடுக்கலன்னா எங்களை ட்ரீட் பண்ற ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு. அப்ப டீன் கிட்ட பேசும்போது கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க சொல்லுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். நாங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க திருப்பி வந்து அதே ஸ்டாஃபுங்க தான் வந்து திருப்பி மிரட்டுறாங்க அப்படின்னு. இந்த விஷயம் தொடர்பா டீன் கிட்ட பேசியிருக்கேன். அவங்க வந்து நான் வாட்ஸ்அப் நம்பரே கொடுக்குறேன், யாரும் வந்து பயப்படாம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் என்ன நாங்களும் பகிர்றதா இருக்கோம். அதனால எந்த ஒரு பெண்மணியுமே அவங்களோட குடும்பத்துல யாராவது இந்த மாதிரி பணம் கேட்டு தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா உடனடியா அந்த வாட்ஸ்அப் எண்ணில் புகார் கொடுக்கறதுக்கான உதவியும் நாங்க பண்றதா இருக்கோம். நேற்று மாநில நிதி அமைச்சர் அவர்கள் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டப்பேரவையில மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடக்குது, ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தகவல்களை எல்லாம் சபைக்கு கொடுத்திருக்காரு. நேற்று நாங்க வெளிநடை பண்ணனதால எனக்கு நேரில் உட்கார்ந்து கேட்க முடியலையே தவிர பேசினது எல்லாத்தையும் பார்த்தோம். அவரிடம் 2 கேள்விகளை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 2004 2014 வரை நீங்கள் 10 வருடம் கூட்டணியில் இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு இந்த 1 ரூபாய் கணக்கெல்லாம் சொன்னீங்களே, 1 ரூபாயில எத்தனை பைசா வருது, அந்த கணக்கு திருப்பியும் சொல்லுங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்கு நிதி நீங்கள் கூட்டணியில் இருந்த காலத்தை விட அதிகமாக தமிழகத்திற்கு பிரதமர் மோடி கொடுத்திருக்கிறார். 2வது, நாங்க எங்களோட வருமானத்திலிருந்து கொடுக்கறத எடுத்து அதை வந்து வேற மாநிலங்களுக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. அத நாங்களும் அதே மாதிரி கேட்கிறோம். கோவை மற்றும் சுற்றுவட்டார கொங்கு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய வருமானத்திற்கு மாநில அரசு எத்தனை நீங்க திருப்பி செய்யறீங்க? அதாவது விவசாய மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய ஒரு வருமானத்தையும் தொழில் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களோட வருமானத்தையும் ஒன்னா பார்க்க முடியாது. ஆனா அதே சமயம் எல்லா மக்களுக்கும் அத்தியாவசியமான தேவைகள் முதல் கொண்டு வளர்ச்சிக்கு தேவையானதை ஒரு அரசாங்கம் பண்ணணும். அதுதான் நியாயமா இருக்கும். அப்போ நீங்க தமிழ்நாட்டில இருந்து இருக்கிற நிதி எடுத்து மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கறேன்னா
நான் இங்கு கோவையினுடைய தொகுதி உறுப்பினராக கேட்கிறேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வருமானத்தை எடுத்து நீங்க முழுமையா இங்க செலவு பண்றீங்களா இல்ல தமிழ்நாட்டோட மற்ற பகுதிக்கு செலவு பண்றீங்களா? அந்த கணக்கையும் சேர்த்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா தான் அது நியாயமா இருக்கும். உங்களுக்கு வசதிப்பட்ட கணக்குகளை மட்டும் கொடுத்தா அது மக்கள் முன்பாக நீங்க பாதி உண்மைகளை சொல்வதாக அர்த்தம். அவ்வளவுதான்.